வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு சோர்வா இருக்குதா? கண் முழிச்சு பார்த்தாலே சோர்வா இருக்கு. அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியாது. எந்திரிக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா, உங்களால எந்திரிக்கவே முடியாது. எழுந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதா? உடம்புல சக்தி இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? சில பேருக்கு காலை உணவு சாப்பிட்ட பிறகும் உடல் வந்து ரொம்ப சோர்வாவே இருக்கும். டல்லாவே இருக்கும். ஸோ, அந்த நாளே ரொம்ப போரா ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, சிலர் வந்து டீ, காஃபி குடிச்சா கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கும்னு நெனச்சுட்டு டீ, காஃபியும் குடிப்பீங்க. ஆனா, அப்பவும் உங்களுடைய உடல் வந்து அப்படி சோர்வாவே இருக்கும். ஏன் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வயசு பிரச்சனை இல்லங்க. இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை அழுத்தமும் காரணம் இல்ல. இது உங்க உடம்புல நடக்கக்கூடிய சத்து குறைபாடுனால தான். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப மலிவான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய, தினமும் சாப்பிடக்கூடிய 2 உலர் பழங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி உங்கள அந்த பலவீனத்துல, சோர்வுல இருந்து உங்கள மீட்க போகுது, உங்க உடலை எப்படி ஸ்டீல் போல பலமா ஆக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஏன்னா கடைசியில் ஒரு கோல்டன் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நண்பர்களே, நம்ம சேனல்ல இயற்கை மருத்துவம், வீட்டு வைத்தியம், உணவு பழக்க மாற்றம், உண்மையான ஆரோக்கிய குறிப்பு இப்படின்னு பயனுள்ள விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னமும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை அழுத்துங்க. இப்பதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். ஸோ நண்பர்களே, காலையில் சோர்வுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது வந்து இரும்புச்சத்து குறைபாடாக இருக்கலாம், புரோட்டீன் குறைவாக இருக்கலாம், இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமையாகவும் இருக்கலாம். ஸோ இரவு உணவு சரியாக ஜீரணம் ஆகாதனாலையும் இப்படி ஏற்படலாம். நீண்ட நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறனாலையும் ஏற்படலாம். தூக்கம் சரியாக இல்லாமைனாலும் இப்போ ஏற்படலாம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. சரியான காலை நேர உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் டேப்லெட்டோ டானிக்கையோ நீங்கள் தற்காலிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை கொடுக்காது. அப்போதைக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். திருப்பி உங்கள் உடல் மறுபடியும் சோர்வடைய ஆரம்பிக்கும். ஆனால் உணவால் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நிரந்தரமாகவே உங்களுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 2 உணவுகள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் உணவு என்னென்னா நிலக்கடலை தாங்க. நிலக்கடலை சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இதை இங்கிலீஷில் நம்ம கிரவுண்ட் நட் அப்படின்னு சொல்லுவோம், பீனட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நண்பர்களே, ஏழைகளுடைய பாதாம் தாங்க நிலக்கடலை. அதிகமாக வசதியாக இருக்கிறவங்க பாதாமை தினமும் சாப்பிடுவாங்க. ஆனால் ஏழைகள் தினமும் பாதாமை சாப்பிட முடியாது, சரியா? ஆனால் இவங்க நிலக்கடலையை எடுத்துக்கிறலாம். நிலக்கடலை ஈஸியாகவும் கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மி. இது அனைத்து இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது. முக்கியமாக கிராமப்புறங்களில் நிலக்கடலை ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிராமப்புறத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் கமெண்டில் நான் கிராமத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் இந்த நிலக்கடலை. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா, இதில் புரோட்டீன்ஸ் அதிக அளவில் கிடைக்குது. உலகத்திலேயே அதிக அளவில் புரோட்டீன்ஸ் இருக்கிறது என்னன்னா நிலக்கடலை தாங்க. டாப் நேச்சுரல் ஃபுட்டில் ஒன்றா இருக்குது இந்த நிலக்கடலை. நிறைய பேர் நிலக்கடலைன்னு சொன்னால் சில பேர் அலட்சியமாக பார்க்குறாங்க. நிலக்கடலையில் உள்ள சத்துக்கள் என்னென்னா புரோட்டீன்ஸ், ஹெல்த்தி ஃபேட், அயன், மெக்னீஷியம், சிங்க், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க இந்த நிலக்கடலை. உடம்புக்கு மெதுவாக சக்தியை கொடுக்கக்கூடியது. உங்கள் உடம்பை நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நிலக்கடலையை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, உடல் பலம் அதிகரிக்க செய்யும். உங்களுடைய தசைகள் வந்து வலுப்படைய ஆரம்பிக்கும். வேலை செய்ய உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த சோர்வு எல்லாம் போய் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஆகி உங்கள் வேலைகளை நீங்கள் கடன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஆண்களுக்கு சக்திகள் கிடைக்கும். அந்த ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு நிலக்கடலை வந்து பயன்படுது. பெண்களுக்கும் அந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த நிலக்கடலை வந்து பயன்படுது. நிறைய பேர் நிலக்கடலையை ரொம்ப அலட்சியமாக எடுக்கிறாங்க. ஆனால் ஃபாரினில் போய் பாருங்கள், காலை உணவு அவங்க
பீனட் பட்டர்ன்னு சொல்லி பிரெட்டில் தடவி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த நிலக்கடலையோட அருமை. ஸோ நம்ம நம்ம பக்கத்துலேயே வச்சுருப்போம், ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ தினமும் நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. தினமும் சரியான அளவில் சாப்பிடுங்க, சரியான முறையில் சாப்பிடுங்க. உங்களுக்கு காலையில் சோர்வுங்கிறதே இருக்காது. ஸோ நீங்களே இதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ எப்படி சாப்பிட்லாம்ங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆனால் இங்கே தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்னென்னா, நிலக்கடலை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றது, உப்பு போட்டு சாப்பிட்றது, கடையில் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த நிலக்கடலை வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லதே கிடையாது. சரியான முறையில் சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பலன்களையும் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி நிலக்கடலையை நீங்கள் எடுத்து தண்ணியில் ஊற வைங்க. தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது 8 மணி நேரத்தில் கரெக்டாக ஊறி நல்லா பல்பியாக வந்து நிற்கும். காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் வயிற்றில் அந்த ஊறின நிலக்கடலை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏன் ஊற வச்சு சாப்பிட்றோம்னா, உங்களுடைய செரிமானம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். வாய்வு அந்த தொல்லை இருக்காது. வயிறு வீக்கம் வரவே செய்யாது. சத்துக்கள் எல்லாமே அந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே முழுசாக உங்கள் உடம்புக்குள்ளே போய் சேர்றதுக்காக தான் நம்ம ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஸோ ஊற வச்சு சாப்பிட்றதுல பலவிதமான நன்மைகள் இருக்குது. நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உலர் பழம் என்னென்னா, அதாங்க உலர் திராட்சை. இதை இங்கிலீஷில் ரெசின் சொல்லுவோம், இல்லை ட்ரைடு கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சக்திகளை கொடுக்கக்கூடியது. இந்த உலர் திராட்சை வந்து இயற்கையாகவே பிளட்டை பில்ட் பண்ணக்கூடியது. ஸோ நண்பர்களே, உலர் திராட்சை ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா, இரும்பு சத்து, நேச்சுரல் சுகர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னா, ஹீமோகுளோபின் அப்படியே கடகடன் உயர ஆரம்பிச்சிடும். தலை சுற்றுதல் குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடு எல்லாமே சமநிலையில் ஆகும். உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு அப்படியே பலன்னு இருக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு மிகவும் சிறந்தது. ஏன்னா பெண்களுக்கு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு வருது. அதாவது ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா ஏற்படுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு இந்த உலர் திராட்சையை அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலர் திராட்சையை சாப்பிடக்கூடிய சரியான முறைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5லிருந்து 10, அதாவது சைஸை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 10 உலர் திராட்சை எடுத்துக்கிறங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 5 உலர் திராட்சையை எடுத்துக்கிறங்க. எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் அந்த உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. இது குடிக்கிற தண்ணியை ஊற்றுங்க. ஏன்னா காலையில் அந்த தண்ணியை நம்ம குடிப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை ஊற்றுங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை 7 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நண்பர்களை, இந்த 2மே சேர்த்து நீங்கள் ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் பலம் 2 மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா நிலக்கடலையும் உலர் திராட்சையும் தனித்தனியாகவே அவ்வளவு நன்மைகளை கொண்டது. ஸோ நீங்கள் 2யும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பாகவே கிடைக்கும். இரத்த ஓட்டம் சீராகும். உங்களுடைய நினைவாற்றல் மேம்படும். ஸோ ஞாபக திறன் வந்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணும். காலையில் எழும்போது வரக்கூடிய அந்த சோர்வு முழுசாக வந்து தீர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக நல்ல புத்துணர்ச்சியுடன் நீங்கள் ஆக்டிவாக காலையில் எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம். மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த நிலக்கடலையும் உலர் திராட்சையும் பயன்படும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் உதவி பண்ணும். வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கருக்குமே, வீட்டில் வேலை செய்யக்கூடிய அம்மாமார்களுக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் எல்லா வேலைகளையும் செஞ்சு எல்லாரையும் வெளியில் வேலைக்கு அனுப்புறதுக்கும் அவங்க உடலுக்கு சக்தி தேவையில்லையா? ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணும். ஸோ வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அவங்க உடலுக்கு வந்து தேவையான சக்தி, ஆற்றல், அந்த ஞாபகத்திறன், இது எல்லாத்தையுமே இந்த 2 உணவு கொடுக்கும். ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப சேஃபானது, எஃபெக்டிவானது, பாதுகாப்பானது. ஸோ சரியான முறையில் சாப்பிடும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பாதுகாப்பானது. இதை நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்க செய்யலாம்.
முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வயதானவர்களும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வயதானவர்கள் 100ல் 90% பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ அவங்க வந்து சாப்பிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 உலர் திராட்சை எடுத்துக்கிட்டால் போதும். இருந்தாலுமே உங்களுடைய உடல்நிலை ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ரீடிங் கம்மியாக இருக்கும், சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வேர்க்கடலையே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதிக அளவில் எதையுமே எடுக்காதீங்க, அளவோடு சாப்பிடுங்கள். அளவோடு சாப்பிட்டாதான் அது உங்களுக்கு மருந்தாக செயல்படும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நண்பர்களே. ஹெல்த் என்பது வெல்த். மருந்தே இல்லாமல் உணவாலே உங்கள் உடம்பை சரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன உதவியாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியமே எங்களுடைய சந்தோஷம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.